अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் மீர் ஹிசாமுத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவர்களை பற்றிய ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். இவர்களது மகன் மீர் ஹாமித் ஷா சாஹிப் பற்றியும் கூறுகின்றார்கள். மீர் ஹாமித் ஷா சாஹிப் அவர்களுக்கும் ஜமாத்தில் தனி சிறப்பு இருக்கின்றது. அவர்களும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபி ஆவார்கள். இவர்களது தந்தையாரான ஹக்கீம் ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் பணிபுரிந்த அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்களோடு நெருங்கிய தொடர்பு இருந்து வந்தது. மீர் ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்களும் சியால்கோட்டை சார்ந்தவர்களே ஆவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வந்தார்கள். அந்த நாட்களில் ஹக்கீம் ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பு அவர்களோடு மட்டும் இருக்கவில்லை, அவர்களது குடும்பத்தினரோடும் இருந்தது. அவர்களுக்கு பிறகு அவரது மகனான மீர் ஹாமித் ஷா சாஹிப் அவர்களோடும் தொடர்பு இருந்தது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குறிப்பிட்ட சஹாபாக்களோடு மீர் ஹாமித் ஷா சாஹிப் அவர்களை பற்றியும் கூறியிருந்தார்கள். ஷா சாஹிப் ஒரு எளிமையான இயல்பை உடையவர். அல்லாஹ் அப்படிப்பட்ட நபர்களைத்தான் விரும்புகின்றான் என்றும் அவர்களை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருந்தார்கள். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹக்கீம் ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்களோட ஆரம்ப தொடர்பு இருந்து வந்தது. ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் வாதம் செய்த பிறகு சியால்கோட் சென்றிருந்தார்கள். ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்களுக்கு அவர்களது வருகையால் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு வீட்டில் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அந்த வீட்டின் மாடியில் தடுப்பு சுவர் இல்லாமல் இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டை பார்த்துவிட்டு அங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது, எந்த மாடியில் தடுப்பு சுவர் இல்லையோ அங்கு தூங்கக்கூடாது. அந்த காலத்தில் வெப்ப காலமாக இருந்தது.
மக்கள் மாடியில் தூங்குவார்கள். அப்போது மின்விசிறிக்கான ஏற்பாடு இல்லாமல் இருந்தது. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுப்பு சுவர் இல்லாதை பார்த்ததும் அவர்கள் திரும்பி செல்ல முடிவெடுக்கின்றார்கள். ஹதரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், அந்த சமயத்தில் என் மூலமாகத்தான் அவர்கள் வெளியில் உள்ள மக்களுக்கு நாம் நாளை காதியான் திரும்ப செல்ல இருக்கின்றோம் என்பதை எழுதி தகவல் தெரிவித்தார்கள். இந்த வீடு சரியல்ல, மாடியில் தடுப்பு சுவர் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். மௌலை அப்துல் கரீம் சாஹிப் போன்றோரும் இறை நியதி இப்படித்தான் போல் இருக்கின்றது, நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அப்போது மிர்சா ஹிசாமுதீன் சாஹிப் அவர்கள் எப்படி இவர்கள் திரும்பி செல்வார்கள் என்று கூறிவிட்டு ஹதரத் சாஹிபை சந்திக்க வருகின்றார். ஹத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்ததை அறிந்து உடனடியாக வெளியே வருகின்றார்கள். ஹிசாமுதீன் சாஹிப் கூறுகின்றார், நீங்கள் திரும்பி செல்ல விரும்புகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த வீடு உங்களுக்கு சரியானதல்ல என்று கூறியதாக கேள்விப்பட்டேன். வீட்டை பொறுத்தவரை முழு நகரத்திலும் எந்த வீடு உங்களுக்கு பிரியமானதாக இருக்கின்றதோ அதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும். நீங்கள் திரும்பி செல்வதற்காக இங்கு வந்தீர்கள், அதன் மூலமாக மக்கள் மத்தியில் என்னுடைய மூக்கு அருந்து போய் விடாதா என்று கேட்டார்கள். அவர்கள் அதை எப்படிப்பட்ட தொன்னியில் மேலும் எவ்வளவு வலுவாக அதை கூறினார்கள் என்றால், மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லது, நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று கூறினார்கள். ஒரு சம்பவத்தை ஹதரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நபர் வந்தார். நான் உங்களை மிகவும் புகழ்கின்றேன், ஆனால் ஒரு தவறு உங்களிடம் நேர்ந்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறுகின்றார், உங்களுக்கு தெரியும் ஆலிம்கள் யார் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு விஷயம் ஒரு நபருக்கு தெரிகிறது, அது ஆலிமுக்கு தெரியவில்லை என்றால் அந்த ஆலிமுக்கு இழிவு ஏற்படும். எனவே அந்த ஆலிமுடைய வாயிலிருந்தே விஷயத்தை வரவழைக்க வேண்டும். மௌலவிகளிடமிருந்து விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு அவர்களது நாவிலிருந்தே விஷயத்தை வரவழைக்க வேண்டும். அவர் கூறினார், உங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்து விட்டதாக தெரிந்ததும் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் அந்த ஆலிம்களுக்கு மத்தியில் இதை கூற வேண்டும். கிறிஸ்துவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கின்றார் என்ற கொள்கையின் மூலமாக உதவி கிடைக்கின்றது. அவர்கள் விவாதம் செய்து இதனால் இஸ்லாத்திற்கு இழப்பை ஏற்படுத்துகின்றனர். உங்களுடைய நபி இறந்துவிட்டார், எங்களுடைய மதத்தின் தோற்றனர் உயிரோடு இருக்கின்றார், எனவே அவர்தான் இறைவன் என்று அவர்கள் கூறினால் அதற்கு நம்மால் என்ன பதில் கூற முடியும் என்று நீங்கள் அந்த ஆலயங்களிடம் கேட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்போது ஆலயங்கள் இதற்கு பதில் நீங்களே கூறுங்கள் என்று உங்களிடம் கூறுவர். அப்போது ஆலிம்களுடைய கருத்தான் எப்போதும் சரியானதாக கருதப்பட்டு வருகிறது. ஆனால் என்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குரானின் இந்த வசனத்திலிருந்து என்னால் நிரூபிக்க முடியும் என்று நீங்கள் கூற வேண்டும். அப்போது ஆலிம்கள் ஆம் நீங்கள் கூறுவதுதான் சரி என்று கூறுவர். பிஸ்மில்லா கூறி இதை நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறி ஆலிம்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். பிறகு ஹதீஸ்களில் மசீஹ் மீண்டும் வருவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்ற பிரச்சனை எழுந்தால் அந்த ஆலிம்களிலே ஒருவர் ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆனது திருக்குரானில் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் நீங்கள் தான் அந்த மசீஹாக இருக்கின்றீர்கள் என்றும் கூறிவிடுவார். இவ்வாறு பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும் என்று கூறினார். இந்த ஆலோசனை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறினார்கள், என்னுடைய இந்த வாதம் ஒரு மனிதனுடைய தந்திரத்தின் அடிப்படையில் இருக்குமே என்றால்
बेशक ऐसा ही करता। நீங்கள் கூறுவது சரியானதாக இருக்கும், ஆனால் இது இறை கட்டளையின் அடிப்படையிலே நான் வாதம் செய்திருக்கின்றேன் खुदा ने जिस तरह समझाया என்று கூறினார்கள். तरह मैंने किया। ஆக முஸ்லிமோர் கூறுகின்றார்கள், தந்திரங்கள், ஏமாற்று வேலைகள் इंसानी चालों के मुकाबले पे होते हैं, இவற்றை பார்த்து इनसे இறைவனுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை, அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப அவர்கள் செயல்பட வேண்டும். இன்றும் கூட பலரும் கூறுகின்றனர், இவ்வாறு செய்ய வேண்டும், यूं न कि நபி என்று அவர்களை கூறக்கூடாது, முஜதித் என்று கூறினால் மட்டும் போதும், அப்போதுதான் मसाइल हल हो सकते हैं। ஜமாத் பற்றிய விஷயங்கள் பரவும் भी यहाँ एक என்றெல்லாம் கூறுகின்றனர். मुसलमान மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று கூறாமல் இருந்தால் ஆலிம்களுடைய ஆதரவும் கூட உங்களுக்கு கிடைக்கும் என்று என்னிடம் இன்டர்வியூ எடுக்க வந்திருந்த ஒருவரும் கூறினார். उलमा आपके खिलाफ नहीं रहेंगे। நான் அவர்களுக்கு மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதிலைத்தான் கூறினேன். அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நாங்கள் கூற வேண்டுமா அல்லது மனித தந்திரங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டேன். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் வந்துள்ளது. मुसीम अलैहिस्सलाम का நெருப்பு தொடர்பாக कि आग அச்சுறுத்தாதீர்கள், நெருப்பு எங்களது அடிமை மட்டுமல்ல அடிமையினும் அடிமையுமாகும் என்ற இல்ஹாம் வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், 1903 ஒரு நபர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு முர்த்ததாகி ஆரியராக ஆகிவிட்டார். அவர் தன்னுடைய பெயரை தரம்பால் என்று மாற்றிக்கொண்டார். उसने अपना नाम தர்கே இஸ்லாம், இஸ்லாத்தை கைவிடுதல் என்ற பெயரில் ஒரு நூலை எழுதினார். तरके इस्लाम नाम की ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த நூலுக்கு பதில் எழுதினார்கள். रज़ी अल्लाह ताला அது நூறுதீன் என்ற பெயரால் வெளியிடப்பட்டது. இந்த நூல் जो नूरुद्दीन மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தினந்தோறும் வாசித்து காட்டப்பட்டது. आप रोजाना हज़रत मसीह मौद अलैहिस्सलाम தரம்பாலுடைய இந்த ஆட்சேபனை வந்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நெருப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால் अलैहिस्सलाम के लिए மற்றவர்களுக்காக அந்த நெருப்பு ஏன் குளிராமல் இருக்கிறது என்று கேட்டார். क्यों नहीं होता ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் அவர்கள் இங்கு அன்னார் என்பதன் பொருள் कि इस जगह எதிர்ப்பின் நெருப்பாகும் என்று அதற்கு பதில் எழுதினார்கள். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இவ்வாறு விளக்கம் கூற வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது? அல்லாஹ் என்ன இப்ராஹிம் என்று கூறியிருக்கின்றான். மக்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லை என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நெருப்பு எவ்வாறு குளிர்ந்தது என்பது தெரியவில்லை என்றால் என்னை அவர்கள் நெருப்பில் போடட்டும், किस तरह ठंडी हुई तो वो मुझे आग में நான் இந்த நெருப்பிலிருந்து நிம்மதியாக வெளியில் வருவேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கட்டளையின் காரணமாக डाल के इरशाद ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த நூலில் எழுதிய தனது கருத்தை வெட்டிவிட்டார்கள். साहब नूरुद्दीन ने பிறகு எழுதியிருந்தார்கள், நீங்கள் எங்களுடைய இமாமை நெருப்பில் போட்டு பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப यकीनन அவரை இந்த நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பாதுகாத்தது போன்றே பாதுகாப்பான் என்று எழுதினார்கள். रखेगा जिस तरह उसने हजरत इब्राहिम अलैहिस्सलाम को ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்கு மேலும் मौके पर आपने इसकी விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள். नीज मौजूदात का भी ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். हजरत मुस्लिम अलैहिस्सलाम के हवाले से आपने फरमाया அது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நூறுதீன் என்ற நூலை எழுதினார்கள். அதில் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி कि हजरत इब्राहिम अलैहिस्सलाम வந்த நெருப்பு என்பது போர் தொடர்பான நெருப்பு என்றும் எழுதியிருந்தார்கள். आग है। आपने ख्याल किया कि आग पर எனவே நெருப்பில் விழுந்து ஒருவர் தப்புவது என்பது கடினமாகும், எனவே இங்கு போர் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம் என்று எழுதியிருந்தார்கள். सरामा की तरफ सैर को जाया करते थे। முஸ்லிமோர் எல்லாருக்கும் நினைவில் இருக்கின்றது, நானும் बस मुस्लिम कहते हैं मुझे याद है மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு உலாவ சென்றேன். किसी ने चल மௌலவி சாஹிப் அவர்கள் மிக நுட்பமான கருத்தை கூறியிருக்கின்றார் என்று ஒருவர் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது கூறினார். பொதுவாக அறிவுபூர்வமான விஷயங்களை மக்கள் கேட்கும்போது அப்படிப்பட்ட விஷயங்களை மிக நுட்பமான விஷயமாக கருதுகின்றனர். वो ऐसी बातों को बहुत पसंद करते हैं ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் अगर तावील नहीं रखते அவர்கள் முழு நேரமும் இந்த விஷயத்தை மறுத்துக் கொண்டே இருந்தார்கள். इस बात का रद्द करते रहे அவர்கள் கூறினார்கள், நமக்கு இல்ஹாமில் கூறப்பட்டிருக்கிறது, நெருப்பு உங்களது அடிமை மட்டுமல்ல அடிமையின் அடிமையாகும். तो हजरत इब्राहिम अलैहिस्सलाम से अगर अल्लाह ताला ने ऐसा सलूक किया तो क्या वईद है। ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டதனால் அவர்களுக்கு என்ன ஆகிவிடப் போகிறது? क्या ये பிளேக் நோய் என்பது நெருப்பை விட குறைவானதா? அது நாலாபுரமும் பரவி இருந்தது. हमारे मकान को अल्लाह ताला அதிலிருந்து அல்லாஹ் நமது வீட்டை காப்பாற்றினான். बस अगर हजरत इब्राहिम अलैहिस्सलाम எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படையான लिया हो
நெருப்பிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றார், அதில் என்ன வந்துவிட போகிறது? எனவே वो कह दो कि ये மௌலை சாஹிபிடம் கூறுங்கள், जैसे पहले जिक्र हो चुका है, அதில் புதிய சொற்றொடர்களை काट दिया। எழுத வேண்டும். அதாவது நெருப்பு என்பது வெளிப்படையான நெருப்பு தான் என்று கூறினார்கள். फरमाते हैं कि मौइज़ात के बारे में अंबिया ही की राय सही समझी जा सकती है, क्योंकि वो उनकी देखी हुई बात ஏனென்றால் நபிமார்களுடைய பார்வை மற்றவருடைய பார்வை விட்டு வேறுபட்டதாகும். आधा घंटा बातें कर அவர்கள் எதை பார்க்கின்றார்களோ அதைத்தான் கூறுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் இறைவனோடு பேசுகின்றார்கள். அவர்களுடைய தகுதியை எவரும் அடைய முடியாது. नास जिन्होंने कभी ख्वाब பொதுமக்கள் சாதாரண கனவுகளை கூட பார்ப்பதில்லை. அவ்வாறு கனவுகளை பார்த்தாலும் கூட அது भी देखें, இது இறைவன் புறமிருந்து வந்ததா அல்லது நமது மனதின் விருப்பத்தின் அடிப்படையில் வந்த கனவா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. उसका ही ख्याल है। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் कहते हैं, यानी हज़रत मसीह मौद अलैहिस्सलाम की मिसाल देते हुए, அவர்கள் கூறினார்கள், நாம் படுப்பதற்காக इधर हमने सोने के लिए தலையணையில் தலையை வைத்ததும் நமக்கு குரல் வருகின்றது. ये आवाज आनी शुरू हुई பகலில் कि மக்கள் உங்களை அதிகமாக ஏசியிருக்கின்றனர், तुम्हें बहुत गालियां लोगों ने दी हैं, ஆனால் கவலை கொள்ள வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று இறைவனிடம் கூறுகின்றான். हम तुम्हारे साथ ஆக தலையணையில் पर सर रखने से ले தலை வைப்பதிலிருந்து நான் எழும் வரை அல்லாஹ் எனக்கு ஆறுதல் அளித்து வருகின்றான் என்று மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகின்றார்கள். अलैहिस्सलाम சில நேரங்களில் முழு இரவும் के बाद இந்த இல்ஹாம் வந்தது, सारी रात இன்னி மஅர் ரசூலு इल्हाम होता रहता, அகூமு, நான் என்னுடைய ரசூலுடன் எப்போதும் நிற்கின்றேன். मैं अपने रसूल के साथ खड़ा हूं। முஸ்லிமோர் கூறுகின்றார்கள், மற்றவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. देखे दूसरे लोग इन बातों அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க சான்றோர்கள் நன்மக்கள் ஓரளவு இதை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அவர்களும் கூட ஒரு நபி புரிவதை போன்ற இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினார்கள். को जिस हद तक நபி நபியாகத்தான் இருப்பார், அவரோடு नबी है, இறைவனுடைய வார்த்தைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ऐसे रंग में होता அதற்கு இணையான காட்சியை வேறெங்கும் பார்க்க முடியாது. किसी जगह नहीं मिल सकता। ஹஜ்ரத் முஸ்லிமோர் கூறினார்கள், हज़रत मुस्लिम अपने बारे में फरमाते हैं, எனக்கு வந்த இல்ஹாம்கள் ஆயிரக்கணக்கை எட்டிவிட்டன, ஆனால் तादाद में पहुंच चुके हों। அது அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் शख्स की அவர்களுக்கு ஒரு இரவில் வந்த இல்ஹாம்களுக்கு சமமானவையாக இருக்க முடியாது. भी नहीं ये हो सकती। ஏனென்றால் ஒரு நாளிலேயே सुबह तक மாலையிலிருந்து காலை வரை இன்னிமார் ரசூல் வாக்கும் என்ற இல்ஹாம் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. फिर आपने फरमाया, பிறகு நம்முடைய பணி என்னவென்றால் फिर हमारा काम ये है நம்முடைய பெரியவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். कि अपने बुजुर्गों की इज्जत करें। நாம் நபிமார்களுக்கு எதிராக அவர்களை நிறுத்தும் போது वो अंबिया के मुकाबले पर खड़ा करते हैं। தேவையில்லாமல் அவர்களை நாம் இழிவுபடுத்தி விடக்கூடாது. खामखा ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு இருக்கின்றது. हर शख्स का எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் हज़रत मसीह मौद अलैहिस्सलाम பொதுவாக இந்த சர்ச்சை இருந்து வந்தது. அவர்களுக்கு மிக பிரியமானவர் யார்? आपको ज्यादा மௌலவி बाज लोग कहते பெரிய மௌலவி சாஹிப், அதாவது हैं மௌலவி ஹக்கீம் நூர்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா அல்லது சிறிய மௌலவி சாஹிபான छोटे मौलवी साहब यानी हज़रत मौलवी அப்துல் கரீம் சாஹிப் சியால் கோட்டியா என்ற சர்ச்சை இருந்து வந்தது. நாங்கள் அதற்கு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ज्यादा அவர்களை சார்ந்திருந்த கட்சியாக இருந்தோம். मुस्लिम फरमाते हैं कि मुझे याद है कि एक दफा दोपहर के करीब का वक्त था, क्या मौका था ये याद नहीं, पहले भी कभी शायद ये वाक़या बयान कर चुका हूँ, எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது. मौका बयान किया हो, मगर उस वक्त याद நான் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் आया तो हज़रत मसीह मौद அப்போது ने मुझसे या हज़रत அம்மாஜானிடம் கூறினார்கள், नहीं थी, उनसे அல்லாஹ்வின் பேருபகாரங்களில் अल्लाह ताला के ஒரு பேருபகாரம் ஹக்கீம் நூருதீன் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். आप बिलुमूम அவர்களை அவர்கள் ஹக்கீம் சாஹிப் என்று கூறுவார்கள், பெரிய மௌலவி சாஹிப் என்றும் கூறுவார்கள், மௌலவி நூருதீன் என்றும் கூறுவார்கள். कभी मौलवी नूरुद्दीन साहब भी कहा करते थे। அப்போது அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். आप उस वक्त கூறினார்கள், और फरमाया முதலாவது கலிஃபா தொடர்பாக खलीफा अव्वल के बारे அவர்களது இருப்பும் கூட அல்லாஹ்வின் அருள்களில் ஒரு அருளாகும் என்று குறிப்பிட்டார்கள். में एक एहसान है, அந்த और ये हम அருளை நாம் ஏற்காமல் இருந்தால் அது நமது நன்றிகேடாக இருக்கும் என்றும் கூறினார்கள். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஆலிமை தந்திருக்கின்றார் என்றால், அவர் முழு நாளும் தர்ஸ் கொடுக்கின்றார், दिन दर्श देता है, மருத்துவம் செய்கின்றார். तिब भी करता है, இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் சிகிச்சை அளிக்கின்றார். और आपने ये भी लिखा है, अब இது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மாஜான் फिर आगे जिक्र करते हैं, இருக்கும்போது கேட்ட விஷயமாகும். ये भी लिखा है कि आप
எவ்வாறு ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பு இருக்கின்றதோ அதுபோன்று அவர் என்னுடன் ऐसे शख्स का कोई हवाला வந்து கொண்டிருக்கின்றார் என்று ஹஜ்ரத் கலிஃபத்துல் மசீஹ் பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறியிருந்தார்கள். ये मुकाबला हो रहा था कि हज़रत खलीफा अव्वल का कोई हवाला किसी ने पेश किया, उस मौके पर ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் अलैहिस्सलाम அவர்கள் கூறினார்கள், कि हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम ने ये फरमाया है और हज़रत ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள் என்று மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய ஒரு மேற்கோளுக்கு எதிராக முதலாவது கலிஃபத்துல் மசீஹுடைய ஒரு மேற்கோள் வைக்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள். तारीफों के फिर अपना जिक्र फरमाया, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் अलैहिस्सलाम அவர்களுக்கு எதிராக मुकाबले पर मेरा नाम दे दिया जाए, என்னுடைய பெயர் கூறப்பட்டாலும் கூட इसके सिवाय इसके क्या அது நம்ம ஏசி பேசியது போன்றே இருக்கும். गालियां दिलवाई जाए। हज़रत खलीफा अव्वल का मुकाम होने के बावजूद हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய பார்வையில் அவருக்கு மிக உயர்ந்த தகுதி இருந்தும் கூட होने के बावजूद उनके अल्फाज उनके बारे में जो बयान हुए, इसके बावजूद மேற்கோளை எடுத்து வைக்கும் போது पेश किया जाए। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளுக்கு எதிராக எந்த கலிஃபாவுடைய மேற்கோளையும் வைக்க முடியாது. फिर आपने फरमाया கலிஃபாக்களுக்குள்ள கண்ணியம் कि इज्जत इसी में தான் பின்பற்றுபவரை பின்தொடர்ந்து செல்வதில்தான் இருக்கின்றது. जिसकी इत्तिबा की है, जिसकी बैत की है, उसकी पैरवी இதில்தான் கலிஃபாக்களுடைய கண்ணியம் இருக்கின்றது. कायम रहती है। ஒருவேளை ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் அதனால் தவறு ஏற்படலாம். यानी खुलफा से भी अगर अदम इल्म की वजह से कोई गलती हो அப்போது யாருக்கு அதை பற்றிய சரிவான அறிவு இருக்கின்றதோ तो चाहिए कि बताए, அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை இவ்வாறுதான் கூறியிருக்கின்றார்கள் என்று கூறி அதை பற்றி காலத்தின் கலிஃபாவுக்கு தெரிவிக்க வேண்டும். मेल ना हो। பிறகு அவர் கூறுகின்றார்கள், आप फरमाते हैं मुस्लिम मौत के नक्द का நம்மை மற்றவர்களை விட அதிகமாக அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய திறமையை வழங்கியிருக்கின்றான், इल्म का उसको परखने பிரித்தறியக்கூடிய திறமையை வழங்கியிருக்கின்றான். का इल्म जो है ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விஷயத்தை கூறினாலும் அதை ஆராய்ந்து அறிந்து அதன் உண்மை நிலையை அறியக்கூடிய தன்மையை கலிஃபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். बहुत ज्यादा दी है और मामूरीन की बातों को समझने की மற்றவர்களை விட அவர்கள் அந்த விஷயத்தை நன்றாக புரிகின்றார்கள். फिर इस बात पर गौर करके हम देखेंगे மக்கள் கூறுகின்ற கருத்தான் जो लोग लेते हैं சரியானதா और ये यकीनन என்பதை நாம் அந்த விஷயத்தை நன்றாக பிரித்தறிந்த பிறகு हम हल कर लेंगे। சரியான தீர்வுக்கு நாம் வருகின்றோம். அது सती सही 99% சரியானதான் இருக்கின்றது. करने के ये माने नहीं होंगे ஆனால் ஒருபோதும் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எந்த ஒரு மேற்கோளுக்கும் எதிராக நம்முடைய கருத்தை கூறுவதில்லை. हमारी बात पेश की जाए, कोई हजरत मसीह मौऊद अलैहिस्सलाम का हवाला पेश करे ஒருவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மேற்கோள் எடுத்து வைக்கும் போது என்னுடைய பெயரை ஒருவர் கூறுகின்றார், இவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று கூறி அதை மறுத்தால் बस खा हजरत खलीफा अव्वल हों, வேறு எந்த கலிஃபா அவ்வாறு கூறினாலும் சரி आने वाला இந்த விஷயத்தை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்றிற்கு எதிரானதாக அவர்கள் வைத்தால் ने यूं फरमाया है तो இந்த கலிஃபா இவ்வாறு கூறியிருக்கின்றார், हाँ खलीफा ने यूं कहा है गलती அது जो अगर மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்று கூறினால் அது தவறாகும். ஒரு விஷயத்தை புரியாதன் காரணமாக கூறினால் खलीफा को उसके அதை பற்றி தெரிவிக்க வேண்டும். खड़ा करना है। हाँ ये दुरुस्त है कि अगर मतलूब ஆனால் वाले की तशरीह ஒரு கலீஃபா யாரை பின்பற்றி வந்திருக்கின்றாரோ அவர் கூறும் விஷயத்திற்கு விளக்கம் கூறலாம், விரிவுரையை எடுத்துக் கூறலாம். फलां खलीफा ने उसके माने ये किए हैं, இவ்வாறு नबी के मुकाबले கலீஃபா நபிக்கு எதிராக நிற்பதில்லை, மாறாக நபியினுடைய கூற்றை அவர் விளக்கி கூறுகின்றார். कर रहा है। முஸ்லிம் அவர்கள் எல்லாரும் கூறினார்கள், मुस्लिमों ने फरमाया நினைவில் கொள்ள வேண்டும், ये भी याद रखना चाहिए कि जरूरी नहीं கலீஃபாக்களுக்கு எல்லா விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு எல்லா ஹதீஸ்களும் மரணமாக தெரியுமா? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் मौऊद अलैहिस्सलाम की அவருடைய எண்ணற்ற விஷயங்கள் बातें ऐसी हैं எல்லோருக்கும் நினைவில் இருப்பதில்லை, மற்றவர்கள் தான் வந்து நினைவூட்டுகின்றார்கள். அப்போது நாம் और हम समझते हैं जिनके पास ये बातें हैं இந்த விஷயத்தை அவர்கள் கூறியிருந்தால்தான் நாம் புரிந்திருக்க முடியும் என்பதை உணர்கின்றோம். எனவே फरमाया कि जरूरी नहीं। கலீஃபா எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை. अक्सर लोग जानते हैं ஹஜ்ரத் கலீஃபா அவ்வல் कि हज़रत खलीफा अव्वल, அவருடைய காலத்தில் சஹாபாக்களும் இருந்தனர். उन्होंने खलीफा अव्वल को देखा हुआ था, इसलिए आप उनको फरमा रहे हैं कि अक्सर लोग जानते हैं कि खलीफा अव्वल கலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல்
குறைவாகவே நூல்களை படித்து வந்தார்கள். அதாவது குறிப்பாக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை மிக குறைவாகவே படித்து வந்தார்கள். முஸ்லிம் அன்ஹு அவர் கூறுகின்றார்கள், எனக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்தது. நீங்கள் மௌலை சாஹிபுக்கு உங்களுடைய நூல்களுடைய ப்ரூஃபை படிக்க அனுப்புகின்றீர்கள், அவர்களுக்கு இந்த ப்ரூஃப் படிப்பதற்கான திறமையே இல்லையே என்று கேட்டார். முஸ்லிமோர் கூறுகின்றார்கள், ப்ரூஃப் பார்க்கிறது ஒரு கடினமான விஷயம்தான். என்னுடைய குத்பாக்களை நான் ப்ரூஃப் பார்க்கின்ற போது அதில் பல தவறுகள் இருப்பது எனக்கு தெரிய வருகிறது. சில நேரங்கள் திருத்துகின்ற போது ஒரு சொற்றொடர் தொடர்பாக என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்கு நேர்மாற்றமான விஷயம் அங்கு அச்சிடப்பட்டிருக்கும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஷரியத் இல்லாத நபி வர முடியும். அப்படி ஷரியத் இல்லாத நபி வருகின்ற போது அவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தை நீடிக்க செய்கின்றவராக இருக்கின்றார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் தொடர்கிறது என்ற கருத்தை நாம் எழுதுகின்றோம். ஆனால் அச்சிடப்படும் போது எவ்வாறு வருகிறது என்றால், ஷரியத்தை உடைய நபி வருவதில் எந்த தடையும் இல்லை என்று வெளியிட்டிருந்தார்கள். ஆக இவ்வாறு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஷரியத் இல்லாத நபி வர முடியும். அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவத்தை நீடிக்க செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் என்ன எழுதினார்கள் என்றால், ஷரியத்துடைய நபி வருவதில் எந்த தடையும் இல்லை என்று எழுதிவிட்டார்கள். ஆக சிலர் ப்ரூஃப் படிப்பதில் திறமை பெற்றவர்களாக இருப்பதில்லை. ஒருவர் மஸீஹ் மவ்ஊத் கூறினார்கள், மௌலை சாஹிபுக்கு இந்த திறமை இல்லை, நீங்கள் ஏன் ப்ரூஃபை காட்டுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு மஸீஹ் மவ்ஊத் கூறினார்கள், மௌலை சாஹிபுக்கு நேரம் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது, அவர்கள் நோயாளிகளையும் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ப்ரூஃப் படிக்கின்ற போது அவர்கள் நாம் எழுதுகின்ற விஷயங்களை புரிந்து கொள்வார்கள், நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே ப்ரூஃபை படிக்க நான் அவர்களுக்கு அனுப்புகின்றேன் என்று மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு கலிஃபாவாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் இருந்தால் அந்த விஷயம் தெரியாதன் காரணமாக தவறு ஏற்படலாம். எனவேதான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய எண்ணம் என்ன என்பதை பற்றி முதலாவது கலிஃபா அவர்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் கூறினார்கள், யஹ்யா நபி கொலை செய்யப்பட்ட தொடர்பான அந்த மேற்கோளை என்னால் எடுக்க முடியவில்லை, மௌலை முகமது இஸ்மாயில் சாஹிப் அவரால் தான் எடுக்க முடிந்தது. சில நேரங்களில் திருக்குரானின் எந்த வசனங்களை நான் அன்றாடம் ஓதுகின்றேனோ அது எங்கிருக்கிறது என்பதை உடனடியாக எனக்கு எடுத்து காட்ட முடியாது. ஆனால் எந்த விஷயங்கள் தொடர்பாக ஆதாரமாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்கின்றதோ அந்த திருக்குரான் வசனங்கள் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கும். எனவே எல்லா விஷயங்களும் நினைவில் வைப்பது என்பது முடியாத காரியமாகும். ஆக கலீஃபாக்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தெளிவான விளக்க உரைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை கலீஃபாக்கள் கூறியிருந்தால் அதை பற்றி நீங்கள் கலீஃபாவுக்கு எடுத்துக் கூறலாம். ஆனால் கலீஃபா தான் கூறியது சரி என்று கருதினால் அதில் அவர் நிலைத்திருப்பார், பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். தவறு இருந்தால் அவர் தன்னை சீர்திருத்திக் கொள்வார். ஆனால் எவருக்கும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதை கூறியிருக்கின்றார்கள், காலத்தின் கலீஃபா அதற்கு மாற்றமாக இவ்வாறு கூறியிருக்கின்றார், இதில் முரண்பாடு இருக்கிறது என்று கூறுகின்ற உரிமை இல்லை. அவர் அவ்வாறு கூறக்கூடாது. ஏனென்றால் எவ்விதத்திலும் முரண்பாடு இருக்க வாய்ப்பில்லை. சூரிய சந்திர கிரகணம் தொடர்பான ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். குஜராத்தில் உள்ள ஒரு எதிரி மௌலவி
எப்போதும் மக்களிடம் था कि मिर्जा மிர்சா சாஹிப் बिल्कुल धोखा அவருடைய வாதத்தை கேட்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஹதீஸில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, कि उसके அவரது காலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரமலான் மாதத்தில் குறிப்பிட்ட தேதிகளில் கிரகணம் ஏற்படும். जब तक ये இந்த முன்னறிவிப்பு நிறைவேறாத வரை, और सूरज और चांद को அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்படாத வரை सच्चा नहीं அவர் உண்மையாளர் என்று நாம் அவரை கருத முடியாது. की बात कि वो भी जिंदा ही था அந்த முறை உயிரோடு இருக்கும் போதே चांद के இந்த குறிப்பிட்ட முன்னறிவிப்பு நிறைவேறியவாறு चैन लग गया। சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்பட்டது. उस मौलवी के हम அப்போ அந்த மௌலவியின் பக்கத்து வீட்டில் ஒரு அகமது இருந்தார். आया कि जब सूरज को அவர் தான் பார்த்ததை கூறுகின்றார். சூரிய சந்திர கிரகணம் நிகழ்வதை இந்த மௌலவி கண்டதும் அவருடைய வீட்டில் உள்ள மாடிக்கு ஏறி சென்று वो टहलता जाता था உலாவிக் கொண்டே இருந்தார். கிரகணத்தை பார்த்துவிட்டு கூறினார், இப்போது மக்கள் வழிகட்டு போய்விடுவரே, இப்போது மக்கள் வழிகட்டு போய்விடுவார்களே என்று கூறினார். कि जब पेशगोई पूरी हो गई முன்னறிவிப்பு நிறைவேறியதன் காரணமாக அது மிர்சா சாஹிபுடைய உண்மைக்கு சாட்சியாக இருக்கின்றதே, மக்கள் அதன் மூலமாக நேர்வழியை பெறுவார்கள் என்று அவர் கூறவில்லை. आप फरमाते हैं कि ईसाई भी கிறிஸ்துவரும் கூட तो ये मानते थे कि वो तमाम अलामतें முன்னுள்ள வேதங்களில் கூறப்பட்ட அனைத்து அடையாளங்களும் நிறைவேறியிருப்பதை पाई जाती हैं। கண்ட பிறகும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் दावा सुनकर அவருடைய வாதத்தை கேட்டு कि इस वक्त इत्तेफाकी तौर पर அடையாளங்கள் நிறைவேறிய பிறகு ஒரு பொய்யர் தற்செயலாக வாதம் செய்து விட்டார் என்றுதான் கூறுகின்றனர். तो पूरी हो गई, मगर इत्तेफाक की बात यह है कि इस वक्त एक झूठे ने दावा कर दिया। मगर अजीब ஆனால் बात है வியப்பான விஷயம் இது, यह है कि ऐसा इत्तेफाक एक झूठे को ही नसीब தற்செயலாக ஒரு பொய்யருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமா? உண்மையாளருக்கு எந்த ஆதரவும் கிடைக்காதா? होती हैं और सच्चों के हक में आजकल कुछ नहीं हो रहा। ஆக உண்மையாளர்களுக்கு ஆதரவாக எதுவுமே வெளிப்படாதா என்ற கேள்வி இருக்கின்றது. हज़रत मसीह मौला इस्लाम ஹஜரத் மசீமோத் அலை இஸ்லாம் अफ़व और दरगुजर அவருடைய மன்னிக்கும் தன்மை பற்றிய சம்பவம் வருகிறது. फरमाते हैं முஸ்லிமோர்கள் கூறுகின்றார்கள், कि जिस जिस रंग में எந்தெந்த வகையிலெல்லாம் எதிரிகள் அவர்களுக்கு துன்பம் இழைக்க முடியுமோ துன்பம் இழைத்தனர். जानते हैं குயவர்களை பாத்திரங்கள் செய்வதிலிருந்தும் தடுத்தனர். वो आपके बर्तन बनाने से தண்ணீர் கொடுப்பவர்களை தண்ணீர் கொடுப்பதிலிருந்து தடை செய்தனர். कभी वो माफी के लिए आए ஆனால் तो हजरत साहब माफी फरमाते थे அந்த மக்கள் कि कुछ மசீமது அலை இஸ்லாம் மன்னிப்பு கேட்டபோது அவர்களை ஹுசூர் அலை இஸ்லாம் மன்னித்தார்கள். मैं चलाऊंगा ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூறினார், साहब की तरफ से सिफारिश ना आए, இவ்வாறான எதிரிகளுக்கு எதிராக நான் ஒரு வழக்கு தொடர்வேன். ஆனால் மிர்சா சாஹிப் फिर मुझे खामखा அவர்களுக்கு சாதகமாக எந்த சிபாரிசையும் கொண்டு வரக்கூடாது என்று கூறினார். அதாவது நான் அவர்களை பிடிப்பதற்காக வழக்கு தொடரும் போது அவரை மன்னிக்கின்றேன் என்று மிர்சா சாஹிப் இறுதியில் கூறிவிடக் கூடாது என்பதைத்தான் நீதிபதி அவ்வாறு சொன்னார். तो उन्होंने हजरत साहब के पास आकर ஆனால் हजरत साहब எந்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதோ அவர்கள் மசீமது இஸ்லாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். ने कहा हम तो अब वादा कर चुके हैं कि हम किसी किस्म की ஆனால் மற்ற நண்பர்கள் கூறினர், இப்போது இவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டனை கிடைக்க வேண்டும். वो जो माफी இவ்வாறு நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கின்றோம், இதை பற்றி கூறியும் விட்டோம். मजिस्ट्रेट ने कहा देखा எனவே இப்போது எதுவும் செய்ய முடியாது என்று நண்பர்கள் கூறினர். मिर्जा साहब ने माफ कर ही दिया। ஆனால் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் போது நாம் என்ன செய்ய முடியும்? எனவே அவர்களை மன்னித்தே ஆக வேண்டும் என்று கூறினார். மஜிஸ்ட்ரேட் கூறினார், பார்த்தீர்களா, நான் கூறியதுதான் நடந்தது என்றார். இறுதியில் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எதிரிகளை மன்னித்து விட்டார்கள். எனவே நாமும் இதுபோன்று மன்னிக்கு தன்மையுடன் நடந்து கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். कहते हुए फरमाते हैं आप ஒரு சம்பவத்தை முஸ்லிமோர்கள் எடுத்துக் கூறுகின்றார்கள். में से हूँ जो निहायत ठंडे दिल के साथ दुश्मन का मुकाबला किया करते हैं। முஸ்லிமோர்கள் தன்னை பற்றி கூறுகின்றார்கள், मुखालफिन की गालियां सुनी, நான் எதிரிகளுடைய ஏச்சு பேச்சுகளை கேட்டுள்ளேன், குளிர்ந்த உள்ளத்துடன் கேட்டுள்ளேன். तहजीब और मतानत के साथ அவர்களுடன் எப்போதும் நாகரிகமாகவும் நிதானமாகவும் பேசியிருக்கின்றேன். फरमाते हैं कि मैंने पत्थर भी खाए उस वक्त भी जब हजरत मसीह என் மீது கற்களும் வீசப்பட்டன. மசீமது அலைஹிஸ்ஸலாம் पत्थर फेंके गए அவர்கள் மீது அமிர்தசரஸில் கற்கள் எரியப்பட்ட போது நான் சிறுவனாக இருந்தேன். दे दिया। அப்போது எனக்கும் அதிலிருந்து பங்கு கிடைத்தது. उस गाड़ी पर पत्थर मार रहे थे, மக்கள் தொடர்ந்து அவர்கள் ஏறி அந்த காரின் மீது கற்களை வீசிக் கொண்டிருந்தனர். मेरी उस वक्त 14-15 साल அப்போது எனக்கு 14 அல்லது 15 வயது இருக்கும். की खिड़की खुली थी। मैंने वो காரின் கதவுகளை நான் लोग அடைக்க முயற்சி செய்தேன். ஆனால் எந்த அளவுக்கு வலுவாக கற்கள் வந்து விழுந்தன என்றால் அந்த கதவும் என்னை விட்டு அகன்றது. எனது கைகளிலும் கற்கள் பட ஆரம்பித்தன. लगे। फिर जब थोड़ा अरसा हुआ
பிறகு சிறிது காலத்துக்கு முன்னால் நான் சியால்கோட் சென்ற சமயத்தில் ஜமாத் சகோதரர்கள் எனக்கு அருகில் வட்டமிட்டு நின்ற பிறகும் கூட எதிரிகள் தாக்கிய போது 4 கற்கள் என் மீது வந்து பட்டன. மசீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய காலத்திலும் கூட சியால்கோட் சென்ற போது என் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கின்றன என்று ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளிடம் கூட நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்துங்கள், அதில் அவரவர் தத்தமது மதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். நான் நபியாக வந்திருக்கின்றேன், இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றான், எனவே நான் கூறுவதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை. எவ்வாறு எனக்கு விஷயங்களை எடுத்துக் கூறக்கூடிய உரிமை இருக்கிறதோ அவ்வாறு ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவருக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் அவருடைய கருத்தை கூறுவதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்பதை மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது செயல் மூலம் எடுத்துக் காட்டியிருக்கின்றார்கள். எனவே எண்ணங்களில் கருத்து வேறுபாடு நிலவும் போது ஒவ்வொருவருக்கும் அவருடைய கருத்தை கூறுவதற்கான சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது செயல் மூலம் காட்டியிருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் உள்ள அரசாங்கமும் அரபு நாட்டில் உள்ள அரசாங்கம் இதை புரிந்து செயல்பட்டால் தப்லீக் களம் மிக விரிவாகிவிடும், யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பது தெரிந்துவிடும். பெரிய மன்னர்களுக்கு தப்லீக் செய்வது என்பது தரக்குறைவாக கருதப்பட்டு வந்த காலம் இருந்தது. ஆனால் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விக்டோரியா மகாராணிக்கு அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து கடிதம் எழுதியிருந்தார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று எழுதியிருந்தார்கள். அந்த ராணியோ எவ்வித வெறுப்பையும் வெளிப்படுத்தாமல் நன்றி தெரிவித்து உங்களுடைய கடிதம் கிடைத்தது, எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று எழுதியிருந்தார்கள். ஆக ஆங்கிலேயருடைய ஏஜென்ட்டாக நாம் இருக்கின்றோம் என்று இப்போதும் கூட நம்மை பற்றி மக்கள் தவறாக கூறி வருகின்றனர். துருக்கியில் உள்ள ஒரு தூதுவர் ஒருமுறை காதியான் வந்தார். அதை பற்றி முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தார். துருக்கி அரசாங்கத்தை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் முஸ்லிம்களிடம் சந்தா வாங்க வந்திருந்தார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய வருகை பற்றி தெரிந்து காதியானும் வந்தார். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு அவர் பேச ஆரம்பித்தார். எனக்கு இங்கிருந்து அதிகமாக உதவி கிடைக்கும் என்று அவர் நினைத்தார். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியம் அளித்தார்கள், விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். சில அறிவுரைகளையும் அவருக்கு கூறினார்கள். அதாவது நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். எவர் மீது அநீதி இழைக்கக்கூடாது என்றும் கூறினார்கள். ரோமானிய பேரரசு இத்தகைய செயல்களை செய்த மக்களால் தான் இழப்பிற்கு ஆளானது. அவர்கள் நேர்மையை கைவிட்டு விட்டனர். அவர்கள் அரசின் உண்மையான நலனை நாடுபவர்களாக இருக்கவில்லை, நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக இருந்தனர். ரோம் நாட்டு சுல்தான், அந்த அரசர் அப்போது கிலாபத் என்று கூறப்பட்டது. அவருடைய ஆட்சி சிறந்த முறையில் இருக்கவில்லை. துருக்கியிலும் அவருடைய தாக்கம் இருந்தது. அவர் அதை சரியாக அவர்கள் ஆட்சி புரியவில்லை. துருக்கியில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள ஆட்சியாளர்களும் கூட அவரிடத்தில் சரியான ஒற்றுமை இல்லை என்று கூறினார்கள். அப்போ அந்த தூதுவருக்கு அது தீயதாகப்பட்டது. நான் ஒரு தூதுவர், மக்களினுடைய கைகளை முத்தமிடுவர், என்னுடைய எந்த விஷயத்தையும் மக்கள் மறுக்க மாட்டார்கள் என்று அவர் நினைத்தார். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட கசப்பான விஷயங்களை கூறியதும், நீங்கள் பெரும் பெரும் சம்பளத்தை பெறுகின்றீர்கள், ஆனால் இஸ்லாமிய அரசாங்கத்தை பலகீனப்படுத்தும் வகையில் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கின்றீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த மௌலவிமார்கள் இதற்கு எதிராக கூச்சலிட்டனர். மிர்சா சாஹிப் ஒரு துருக்கிய
தூதுவரை அவமதித்து விட்டார், அவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு இழிவை ஏற்படுத்தி விட்டார் என்றெல்லாம் கூற ஆரம்பித்தனர். किसी बात पर सही तरह गौर करने नहीं देते. மக்கள் देखा गया है நல்லவர்களாக இருந்தாலும் மௌலவிகள் अपने दिलों சிந்திக்க விடுவதே இல்லை. और सच्चाई से प्यार करते हैं. பொதுமக்களுடைய உள்ளத்தில் இறை அச்சம் இருக்கின்றது. मौलवी उन्हें ஆனால் கஷ்டம் என்னவென்றால் करने नहीं देते. மௌலவிகள் எந்த விஷயத்தையும் சிந்திக்கவே விடுவதில்லை, इस मौके पर உடனடியாக தூண்டி விடுவார்கள். आम शोर में இந்த சந்தர்ப்பத்திலும் तुर्की की हुकूमत மௌலவிகள் जो मुआवजा கூச்சலிட்டனர். शरीफैन है इसकी हजरत मसीह அதாவது துருக்கி அரசாங்கம் மக்காவையும் மதீனாவையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த அரசாங்கத்தை பற்றி மிர்சா சாஹிப் இழிவுபடுத்தும் வகையில் இவ்வாறு கூறிவிட்டார் என்று கூறினார்கள். மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், कहते हो कि तुर्की மக்காவையும் மதீனாவையும் துருக்கி பாதுகாப்பது என்பது எம்மாத்திரம், துருக்கி அரசாங்கத்தையே மக்காவும் மதீனாவும் தான் பாதுகாக்கின்றது. क्या है कि वो मक्का और मदीने की हिफाजत எனவே துருக்கி அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, மக்காவும் மதீனாவும் தான் துருக்கியை பாதுகாக்கின்றது என்று கூறினார்கள். कि जिस शख्स के दिल में मक्का मुअज़्ज़मा और मदीना இவருடைய உள்ளத்தில் इतनी गैरत மக்கா மற்றும் மதீனா பற்றி இவ்வளவு தன்மான உணர்வு இருக்கின்றதோ, कि अगर खाना அவரை ஏற்றுக்கொள்வதை பற்றி அவர்கள் ये भी बर्दाश्त नहीं कर सकता கௌபா வீழ்ச்சியடைவதை விரும்புகின்றார்கள் என்பது எவ்வாறு கூற முடியும்? कि हकीकी तौर पर मक्का और मदीना की कोई हुकूमत हिफाजत कर உண்மையிலேயே மக்காவையும் மதீனாவையும் இறைவனுடைய அரசிலிருந்து இறைவன் தான் பாதுகாக்கின்றான். कोई इंसान उनकी तरफ आंख उठाकर भी नहीं देख सकता. எந்த மனிதனும் தீய பார்வையுடன் அதன் பக்கம் பார்க்க முடியாது. कोई दुश्मन வெளிப்படையான முறையில் हमला करे இந்த புனித இடங்களை எவராவது தாக்க நினைத்தால் लेकिन अगर खुदा न खास्ता பாதுகாப்பிற்காக மனித கரங்களும் நீட்டப்படும். तो उस वक्त दुनिया को मालूम हो जाएगा இறைவன் அவ்வாறு நடக்காமல் இருப்பானாக. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தால் अल्लाह ताला ने इंसानों पर आयत की है उसके அதை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவர்களில் முன்னணியில் से ज्यादा कुर्बानी அஹ்மதியா ஜமாத் இருக்கும். அஹ்மதியா ஜமாத் அதை பாதுகாப்பதற்காக தனது கையை முதலில் நீட்டும் बात को खुदा ताला என்று மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். और हम अपने ஏனென்றால் तरीन चीजों को அகமதிகள் மக்கா மற்றும் மதீனாவை இறைவனுடைய கம்பீரம் வெளிப்பட்ட இடங்களாக நினைக்கின்றனர். और हम यकीन रखते எனவே அதற்கு தொண்டாற்றுவதை அவர்கள் ஈருலகிலும் मक्के की கிடைக்கின்ற நட்பாக்கியமாக அவர்கள் கருதுகின்றனர். उस शख्स को अंधा कर देगा. யாராவது தீய பார்வையுடன் இதை काम इंसान ஒருமுறை பார்த்தாலும் கூட तो जो हाथ इस बदबीन आंख फोड़ने के लिए आगे बढ़ेंगे उनमें हमारा हाथ நிச்சயமாக அவர் இழிவடைவார். आगे होगा. अल्लाह ताला के फजल से எனவே எவர் தீய எண்ணத்துடன் இதை அணுகினாலும் அவரை அழிப்பதற்கு நம்முடைய கை முன் வரும் என்று மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். बारे में यही जज्बात हैं. எனவே நம்முடைய உள்ளத்தில் अल्लाह ताला हमेशा रहेंगे இப்போதும் கூட இந்த புனித இடங்களை பற்றி இதே உணர்வுதான் இருக்கின்றது. इजाफा करते रहे அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் शामिल रखे. நம்மை அதிகப்படுத்துவானாக. தியாகங்கள் செய்வோருடைய முதல் அணியில் நம்மை வைப்பானாக. जनाज़े गायब पढ़ाऊंगा. தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காய்வு தொழுகையை தொழ வைப்பேன். मुफ्ता साहब ஒருவர் जो ஷமீர் பஹுதா சாஹிப், 2015 को सुबह இவர் 24 பிப்ரவரி 2015 राज्यों வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். से लेकिन इस तकलीफ के बावजूद இவர்கள் நீண்ட காலமாக आप मुसलसल புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 3 साल की उम्र थी. அவ்வாறு இருந்தும் அவர்கள் मई 1957 ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார்கள். और 1901 அல் ஜசாயரில் 1957 இவர்கள் பிறந்தார்கள். में बैत की. 1991 அதற்கு 4வது கலிஃபத்துல் மஸீஹுடைய கையில் பைஅத் செய்தார்கள். मिर्जा फ्रांस लिखते हैं कि वो कहा பிரான்சின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், कि मैंने इस कसरत से ख्वाब देखे அவர் கூறி வந்தார், कि मेरे लिए कोई मुजाहिश नहीं நான் எந்த அளவு அதிகமாக கனவு கண்டிருக்கின்றேன் என்றால் அதன் மூலமாக ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லாமல் ஆகிவிட்டது. ஜமாத்தின் உண்மை கனவுகள் மூலம் தெரிந்தது என்று கூறுகின்றார். करते रहे. 1991 92 வரை लोकल अमीर कासिर அவர் एक भाई 99 से 2000 காசர் ஜமாத்தின் தலைவராக இருந்தார். सन्नात के रीजनल अमीर பிறகு லோக்கல் அமீராகவும் இருந்திருக்கின்றார். பிறகு ஹேமன் சவுத்தின் ரீஜனல் அமீராகவும் இருந்திருக்கின்றார். 1998 के जलसा सालाना फ्रांस में பிரான்ஸ் அமீர் खाकसार की எழுதுகின்றார், இவர் 1978 कहने लगे कि பிரான்சில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். फरमाया है मैं ये चाहता हूँ
அப்போது கூறினார், ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு 2 பைத்தியக்காரர்கள் தான் தேவை என்று கூறியிருக்கிறார்கள், அதில் ஒரு பைத்தியக்காரனாக நான் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதாவது தப்லீக் செய்வதில் பைத்தியமாக செயல்பட வேண்டும், அதற்குரிய உரிமையை நிறைவேற்றும் என்பதைத்தான் அவர் இவ்வாறு கூறுகின்றார். 2006 இவர் முஅல்லிமாக பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். மிக சிறந்த முறையில் இவர் தன்னுடைய தொண்டுகளை செய்து வந்திருக்கின்றார். பிரான்ஸ் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், சமீர் பகுதா சாஹிப் கடந்த 16 வருடங்களாக தப்லீக் பணிகளில் ஒரு ஜின் போன்ற ஒரு பணியாற்றதை நான் பார்த்திருக்கின்றேன். கேரபர்ஸ் தீவுகள், பிரான்சில் உள்ள ஒவ்வொரு தெருக்கள், மொரோக்கோஸில் உள்ள தெருக்கள் ஆகியவற்றில் நடந்தே சென்று இவர் தப்லீக் செய்திருக்கின்றார். பல மைல்கள் நடந்தே சென்று பிரசுரங்களை விநியோகம் செய்திருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். ஹிலாபத்துடன் இவர்களுக்கு மிகுந்த பேரன்பு இருந்தது. நான் அவருக்கு எழுதுகின்ற ஒவ்வொரு கடிதத்தையும் இவர் பாதுகாத்து வந்தார். அதற்கு மிகவும் கண்ணியமளித்து வந்தார். அல் ஜசாயிரை சார்ந்த இவர் அங்கு பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுள்ளார். கடுமையான வெப்பம் நிறைந்த காலகட்டத்தில் கூட ஒவ்வொரு கிராமத்திற்கும் நடந்தே சென்று தப்லீக் செய்திருக்கின்றார். பிரான்சின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் அவரோடு மராக்கெஸ் சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். ரமலானும் அங்கே கழிந்தது, பெருநாளும் அங்கே கழிந்தது. அங்குள்ள எல்லா அகமதிகளையும் ஒன்று திரட்டி ஜமாத் அமைப்பு பற்றி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். சிறந்த முறையில் தப்லீக் செய்வார்கள். யார் ஜமாத்தில் இணைகின்றார்களோ அவர்களுக்கு தர்பியத் வழங்கி சிறந்த முறையில் ஜமாத் அமைப்பு பற்றியும் அவர்களுக்கு புரிய வைத்து ஆர்கனைஸ் செய்வார்கள். இவரை போலீஸ் பிடித்து ஜெயிலிலும் வைத்தது. பிறகு யூரோப்பியன் பாஸ்போர்ட் இவரிடம் இருப்பதை பார்த்து அவரை விடுதலையும் செய்தனர். தப்லீகில் இவ்வாறு சிரமங்களை அவர் சந்தித்தார். இறுதி நாட்களில் கூட தப்லீக் செய்வதில் அவருக்கு பேரார்வம் இருந்தது. கேசலில் உள்ள நம்முடைய முரப்பி சாஹிபிடம் கூறினார், அதாவது நான் என்னுடைய பணியை செய்வதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடும்படி நீங்கள் கலிஃபாவிற்கு எழுதுங்கள் என்று கூறினார். ஆக இவ்வாறு அவர் தன்னுடைய பையத் உடன்படிக்கையை சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக அவர் செய்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றினார். தன்னால் முடிந்தவரை அதில் முழுமையாக அவர் தன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றியிருக்கின்றார். மார்க்க தொண்டுதான் அவருடைய எழுவது அமர்வதாக இருந்தது. கிலாபத்திற்கு கட்டுப்படுதல் எவ்வாறு இருந்தது என்றால் மனிதன் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எப்போதும் கட்டுப்படுதலின் உணர்வு இருந்து வந்தது. கேசல் முரப்பி சாஹிப் எழுதுகின்றார், கடந்த ஜும்மா அன்று மருத்துவமனை நிர்வாகிகளிடம் அனுமதி பெற்று ஜும்மா தொழ வந்தார்கள். பள்ளிக்கு வந்து புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் என்னுடைய இறுதி ஜும்மாவாக இருக்கும் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது. இறுதி நாட்களில் கூட அவருடைய கோரிக்கை முஸ்லிமோர் ரலியல்லாஹு நூல்களை எனக்கு அனுப்புங்கள், குறிப்பாக ஜிக்ரே இலாஹி என்னுடைய 2 பிரதி எனக்கு அனுப்பித்தாருங்கள், அவற்றை இங்குள்ள மருத்துவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். பிறகு அந்த நூல் வந்து சேர்ந்ததுடன் மனைவியுடன் உடனடியாக இதை அந்த டாக்டர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறினார். மருத்துவர்களும் கூட இவருடைய நல்லொழுக்கம் மற்றும் இவருடைய சிறந்த நடைமுறையை பார்த்து
சிறந்த தாக்கத்திற்கு करने वाला ஆளாகியிருந்தனர். இவரை போன்ற ஒரு பொறுமைமிக்க மனிதர், இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவரை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை என்று கூறினர். मीटिंग थी। ஒருமுறை ஒரு மீட்டிங்கின் போது எத்தனை விருந்தாளிகள் வருவர், அவர்களுக்கு என்ன உணவு சமைக்க வேண்டும், அதனுடைய எண்ணிக்கை என்ன என்பதை பற்றியெல்லாம் நீண்ட விவாதம் எழுந்தது. और लंबी बहस चलनी शुरू हो जाए। அப்போது इतनी तादाद में ஷமீர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? मीर वफूता साहब भी वहाँ मौजूद थे, हैसियत नुमाइंदा। उन्होंने बड़ी नाराजगी का इजहार किया। அவர் தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தியவாறு கூறினார், நாம் சிறுவர்கள் அல்ல, कवायद नए से நமக்கு வழிமுறையை பிறர் கற்றுத்தர வேண்டும் என்றில்லை. ये जमात हमारे लिए कोई नई चीज है, இந்த ஜமாத்து நமக்கு புதிதானது அல்ல. काम है। நம்மிடம் ஒரு அமைப்பு இருக்கின்றது. खलीफा वक्त के அந்த அமைப்பில் காலத்தின் கலிஃபாவின் பிரதிநிதியாக இங்குள்ள முரப்பி இருக்கின்றார். नबी हमें कहें அவர் என்ன கூறினாலும் நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டும் और इसलिए என்று கூறினார். எனவே இந்த விவாதத்தை விட்டுவிட்டு அவர் என்ன இது தொடர்பாக முடிவெடுக்கின்றாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள் फैसला करते हैं उसके என்று கூறினார். मुताबिक ये रूह है जो पैदा हो ஆக இந்த ஆன்மா இருந்துவிட்டால் उससे பிறகு அல்லாஹ்வின் அருளால் इत्तेफाक भी होता है, इत्तेहाद। ஜமாத்தில் ஒற்றுமை ஏற்படும், ஜமாத்தில் முன்னேற்றம் ஏற்படும். हमेशा कहा करते थे कि हमारा எப்போதும் கூறி வருவார்கள், और जहाँ भी हमें मौका मिले எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ इस्लाम को அங்கு மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் हिदायत देना, अल्लाह ताला அவருடைய தூது செய்தியை நாம் மக்களுக்கு எட்ட வைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். मेरा ऑक्सीजन है। தப்லீக் என்னுடைய ஆக்சிஜன் என்று கூறுவார். अल्लाह ताला के फजल से जमात के असर அல்லாஹ்வின் அருளால் काफी கேசலில் पाकिस्तानी अहमदी हैं और ये सब பல பாகிஸ்தானி அகமதிகளும் இவர் மூலமாக ஜமாத்தில் இணைந்தனர். में शामिल हुए हैं। अपने पीछे इन्होंने एहलिया தனக்கு பின்னால் साहिबा के अलावा 3 बेटे மனைவி மரியம் புக்தா சாஹிபை தவிர नूरुद्दीन நூருத்தீன், बेटे नूरुद्दीन शादीशुदा हैं, இவர் மூத்த மகனாவார், திருமணமாகிவிட்டது. अहमद हैं। अल्लाह ताला முனீர் அஹ்மத், बुलंद फरमाए। அப்துல் ஹக்கீம் ஆகிய 3 மகன்கள் இவருக்கு இருக்கின்றனர். அல்லாஹ் नक्शेकदम पर चलने की மருஹூமின் தகுதியிலே உயர்த்துவானாக, இவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றும் வாய்ப்பை இவருடைய சந்ததிகளுக்கு வழங்குவானாக. सफर पे जाते இவரிடத்தில் எப்போதும் ஒரு பேக் இருந்து வந்தது. बल्कि अब भी பயணம் செல்லும் போதெல்லாம் அந்த பேக்கை வைத்திருப்பார். सीटें बुक करवाई। இப்போது கூட ஜசாய் செல்லும் போது அந்த பேக் அவருடன் இருந்தது. अमीर साहब फ्रांस कहते हैं उनकी वफात के बाद அமீர் சாஹிப் பிரான்ஸ் கூறுகின்றார், ये किस्मत किया गया இந்த பை அவருடைய மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. जामा और एक அதில் 2 மேலாடைகள், ஒரு பைஜாமா. इस्लाम की இதை தவிர மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 4 அரபி நூல்கள், खत उन्होंने रखे हुए थे। என் தரப்பிலிருந்து அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஆகியவற்றை அவர் வைத்திருந்தார். बैत फार्म அதை தவிர அரபி மொழியில் உள்ள 100 பையத் ஃபாரமும் அந்த பேக்கில் இருந்தது. को वो साथ रखते थे। இந்த பேக்கைத்தான் எப்போதும் அவர் வைத்திருந்தார். जजायर हैं फाली मोहम्मद साहब कहते हैं ஜசாயினுடைய ஜமாத் தலைவர் எழுதுகின்றார், खलीफा की बेहतरीन மிகவும் நல்லொழுக்கமுள்ள மனிதர், कहते हैं मेरी पहली मुलाकात கலீஃபாவுடைய பிரதிநிதியாக செயல்படுவதில் மிக சிறந்த முறையில் செயல்பட்டவர். खलीफा वक्त की हिदायत के मुताबिक जहां जमात का கலீஃபாவுடைய बीमारी के बावजूद வழிகாட்டில் கேட்பவே அவர் அங்கு கேசரில் ஜமாத்தை ஏற்படுத்தினார். பிறகு की खातिर सब्र से 18 சமுதாயங்களை சேர்ந்தவர்களில் பலரையும் அவர் பைய செய்து வைத்தார். नमाज अदा करें। அங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும், அங்கு ஜமாத்தாக தொழுகை நடைபெற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. अराज शमीर साहब कहते हैं ஜசாயிரை சார்ந்த ஆராஷ் ஷமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், और तारुफ के बाद से ही आपके लिए जज्बात मोहब्बत पैदा हो गए थे। அவரை பற்றி அறிமுகம் ஏற்பட்ட பிறகு அவர் மீதுள்ள அன்பு அதிகரித்தது. हमारी अपनी कोई मस्जिद हो सकती है? இந்த பகுதியில் நமக்கென்று ஒரு பள்ளிவாசல் வருமா என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், गुलाम सादिक के साथ ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை பேரன்பருடன் அல்லாஹ்வின் வாக்குறுதி இருக்கின்றது, जब यहाँ मस्जिद बने मैं हाजिर न हूँ இங்கு பள்ளிவாசல் கட்டப்படும் அந்த நாளில் நான் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னை துஆவில் மறந்துவிடக் கூடாது என்று கூறினார். ஒரு நாள் तो हमने बताया மஹ்தா சாஹிப் கூறினார்கள், कि अफ्रीका के दौरे के दौरान एक बूढ़े शख्स ने आपको ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது ஒரு முதியவரை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த முதியவர் கூறினார், என்னிடம் ஒரு கருவூலம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார். பிறகு பாக்கெட்டில் இருந்து பிளாஸ்டிக் கவரில் வைத்திருந்த அவருடைய பையத் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த கடிதத்தை காட்டி, இதுதான் என்னுடைய கருவூலம் என்று கூறினார். சமீர் சாஹிப் இதை பற்றி குறிப்பிட்டு கூறுகிறார்கள், பாருங்கள், பையத் செய்கின்ற ஒரு அகமதிக்கு தன்னுடைய பையத் பற்றி எந்த அளவுக்கு கவலை இருக்கின்றது, அதை ஒரு கருவூலமாக அவர் கருதுகின்றார். இதுவே புதிய அகமதிகளிடம் உள்ள அந்த
பற்று என்பது என்று அவர் கூறினார்கள். मसीह अलैहिस्सलाम ஆக இப்படி அர்ப்பணிக்கும் மனப்பாங்குள்ள அகமதிகளும் உள்ளனர் என்று அவர் கூறினார். जो थी उनको 3 मरतबा पढ़ा और बहुत सा हिस्सा ज़ुबानी याद அது மசீமது அலைஹிஸ்ஸலாமோட எந்த நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றனவோ அல்லது அரபியில் இருக்கின்றனவோ அவற்றை 3 முறை இவர் படித்துள்ளார். अहमदी हुए. आपने उनकी तरबियत भी की और उन्हें जमात का फाल हिस्सा बनाया. कैसे புதிதாக பைய செய்தவர்களுக்கு சிறந்த தர்பியத் வழங்கியிருக்கின்றார். அவரை ஜமாத்தின் ஒரு உயிருள்ள அங்கமாக ஆக்கியிருக்கின்றார். अपने गैर अहमदी दोस्तों को भी साथ लाते थे. அதில் அரபு நண்பர்களும் உள்ளனர். फैसल की जमात के लिए एक फरिश्ता थे. கேசல் ஜமாத்தின் ஒரு மலக்காக இவர் திகழ்ந்தார். अरबी, फ्रेंच और அந்த ஜமாத்துடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு இவருக்கு இருக்கின்றது. அரபி, ஜெர்மனி जब समी ஆகிய மொழிகளில் இவருக்கு நல்ல புலமை இருந்தது. राबे को जब ये बैत फार्म भिजवाया गया பிரெஞ்சும் நன்றாக தெரியும். तो उन्होंने जवाब दिया कि हज़रत मसीह अलैहिस्सलाम கலிஃபத்துல் மஸீஹ் ராபி ரஹ்மத்துல்லாஹு தஆலா அவர்களும் இவர்கள் பையத்து செய்த போது அது 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இல்ஹாம் வந்துள்ளது. யன்சுருக ரிஜாலு நூஹி இலைஹி மினஸ் ஸமாய், அதாவது உமக்கு யாரை கொண்டு நாம் உதவி செய்வோம் என்றால் விண்ணிலிருந்து அவருக்கு வஹி அறிவிப்போம் என்ற அந்த இல்ஹாம் இவருக்கு நன்றாக பொருந்துகிறது என்று கூறினார்கள். அடுத்த ஜனாசா சௌத்ரி பஷீர் அஹமத் சாஹிப். இவர் சௌத்ரி இப்ராஹிம் சாஹிப் மகனாவார். ஷேக்பூராவை சார்ந்தவர். के भाई बाद में 77-78களில் பைய செய்யும் தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. बैत कर இவருடைய குடும்பத்தினரும் 2 சகோதரர்களும் பைய செய்திருந்தனர். और रचना टाउन ने क़याम के दौरान बहसीयत सेक्रेटरी इस्लाह और शादत நேஷனல் டவுனில் இவர் தங்கியிருந்த சமயத்தில் इलाका के இவருக்கு உமுராமா मालिक थे. செயலாளராகவும் செயலாற்றினார். இஸ்லா உஷா செயலராகவும் இருந்து வந்தார். रचना टाउन में मुखालफिन जमात ने बशीर साहब पर उनके घर में 2011 7 செப்டம்பரில் நேஷனல் டவுனில் இவரை கொலை செய்வதற்காக गर्दन में लगी और आर पार हो गई. சிலர் இவர் மீது தாக்குதல் நடத்தினர். எதிரிகள் தாக்குதல் நடத்திய போது இவர் மீது 3 குண்டுகள் பட்டது. ஒன்று और में इलाज हुआ. उसके बाद फिर கழுத்தில் பட்டு வெளியேறிவிட்டது. 2 குண்டுகள் வயிற்றில் பட்டன. அதனால் இவருடைய குடலில் பெருத்த சேதம் ஏற்பட்டது. जो कातलों के जिन्होंने அதற்கு பிறகு லாகூரில் 1 வாரம் வரை சிகிச்சை நடைபெற்றது. गैर अहमदी भांजे பிறகு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதனால் அவர் உடல்நலம் பெற்றார். ஆனால் இந்த கொலையாளிகளுக்கு பின்னால் 5 मार्च இவருடைய சகோதரியின் மகனும் இருந்தார். को शहीद कर दिया. जो गैर அவரையும் 5 மார்ச் 2012 साहब ने फिर கொலையாளிகள் अपने साथ वहां சுட்டு கொன்றுவிட்டனர். से चले गए. பிறகு அவர் ஷிப்ட் ஆகிவிட வேண்டும் என்று கருதினார். ரபுவா சென்று விட்டார். तो पीर गालिब आई और उनकी वफात हो गई. அதற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. उनकी अहलिया தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்தார். என்றாலும் இறை நியதிக்கேற்ப அவர் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவருடைய மனைவி கூறுகின்றார்கள், மென்மையான இயல்பை உடையவர். साबिर और सादा थे. பெற்றோர்களுக்கு தொண்டு செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். தொழுகையை முறையாக பேணி வந்தார். खुद नुकसान எல்லோரிடத்திலும் தூய உள்ளத்துடன் किसी को नुकसान नहीं पहुंचने देते थे. இனிமையான முறையில் நடந்து கொண்டார். मन को अकेला नहीं छोड़ते थे. हमेशा सबकी मदद करते थे. தேவையுடைய எவரையும் தனியாக விட்டதில்லை. गैर अहमदी அவர்களுக்கு தொண்டாற்றினார். और हमेशा मस्जिद में जाकर नमाज अदा करने वाले அகமதியாக இருந்தாலும் சரி, அகமதி அல்லாதவராக இருந்தாலும் சரி, எல்லோருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வார். लोगों की परवरिश करते थे. मुखालफिन का भी जिक्र அனாதை சிறுவர்கள், விதவைகள் ஆகியோருக்கு உதவி செய்து வந்தார். அவர்களை கண்காணித்து வந்தார். जब எதிரிகளுக்கும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்க வேண்டும் என்று துஆ செய்யுமாறு கூறுவார். तीमारदारी के लोग जो लोग गए उन्होंने அவர் தாக்கப்பட்ட சமயத்தில் உடல்நலம் விசாரிக்க வந்தவர்கள் அநீதி இழைக்கின்ற இந்த மக்களை அல்லாஹ் பிடிக்க வேண்டும் என்று கூறிய போது அவ்வாறு கூறாதீர்கள், அந்த மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி வழங்குவதற்காக துஆ செய்யுங்கள் என்று கூறினார். 63 साल की उम्र. ஆக இவர் வசியத் செய்தவர். ரபுவாவில் பெஹஸ்தி மக்பராவில் 2 बेटे இவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். 2 மகன்கள், 1 மகள் இருக்கின்றனர். और मरहूम के नक्शे कदम पर चलने की तौफीक अता फरमाए. मरहूम के दर्जात बुलंद फरमाए. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.